சேர்ந்த மதன்குமார், 8B வகுப்பைச் சேர்ந்த முகேஷ், 8C வகுப்பைச் சேர்ந்த ரோஹித் பாண்டிய மற்றும் சஞ்சீவி, 8D வகுப்பைச் சேர்ந்த கமலேஷ் பாண்டிய மற்றும் யூஸ்வராஜ், 8E வகுப்பைச் சேர்ந்த சாம்சன், வீரபாலா, வசந்தன், 7D வகுப்பைச் சேர்ந்த மரிய ஜோதி போன்ற மாணவர்கள் களத்தில் கோகோ விளையாட்டை நம் கண் முன்னே காண்பிக்கின்றனர். சிறுத்தைகளாக நமது பள்ளி மாணவர்கள் விளையாடுவதை கண்டு கைப்பற்றுங்கள் மாணவர்களே. கொக்கோ என்னும் இரண்டெழுத்து விளையாட்டில் மங்கி கவரி, ஸ்ட்ரைட் கவரி, போல் டைவ், சிட்டிங் டைவ், ரன்னிங் டைவ், ஸ்கை டைவ், போல் டைவ் என்ற 7 வகையான விளையாட்டு நுட்பங்களை பயன்படுத்தி இந்த அரங்கமே அதிரும் வண்ணம் நம் மனதிலே என்றும் அழியா காவியமாக காட்சி பதிவு செய்து அசத்த வரும் சிங்கங்கள் நம் மாணவர்கள். எதிரணியில் 10A வகுப்பைச் சேர்ந்த செல்வக்கண்ணன், 9A வகுப்பைச் சேர்ந்த ஹரி, மகேஷ் குமார், வெற்றிவேல், விஜயராகவன் ஆகிய மாணவர்களும், 9B வகுப்பைச் சேர்ந்த லட்சகுமார், வீரகேசவன் என்ற மாணவரும், 9C வகுப்பைச் சேர்ந்த அஸ்வின் குமார், ஸ்ரீதரன், ராஜசூர்யா என்ற மாணவரும், 9D வகுப்பைச் சேர்ந்த தினேஷ் பாண்டி என்ற மாணவரும் நமது விளையாட்டு அரங்கத்தில் கோகோ திறமையை வெளிப்படுத்தி நம்மை எல்லாம் வியப்பில் ஆழ்த்துகின்றனர். கண்களியுங்கள் மாணவர்களே, கைகளை தட்டி உற்சாகப்படுத்துங்கள் மாணவர்களே. பல்வேறு முறைகளில் இந்த விளையாட்டானது விளையாடப்பட்டது. 1958ஆம் ஆண்டு கேஜி நவீன்கர் என்பவரின் முயற்சியால் அகில இந்திய கொக்கோ கழகம் தோன்றிய பிறகு விளையாடப்பட்டது. 1964ஆம் ஆண்டில்